Hi friends, in this video we will 3 type of material varieties post pannirkom. So first paakradhu vandu crepe silk sarees tham. Adula vandu pathinga appadina innikku 4 type of crepe silk sarees vandu edutittu vandirukom. Mysore crepe silk sarees vandu majority irukapodhu ungalku theriyum. Nama normalave ella videos la solradha mixed crepe nu pottale illa majority vandu Mysore crepe ah da irukum. Adukku aduthu vandu innikku vandu cotton crepe la single design la irukra colors vandirukku. Adhe mari chiffon crepe single design la irukra colors vandirukku. Adukapra viscose crepe silk adiliyume single design la irukra colors vandirukku. So idella தான் வந்து இன்னைக்கு வீடியோல crepe silk sectionsல எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். மைசூர் கிரேப்பும் நல்லா இருக்கு. எல்லா crepe silk sareesமே நல்ல சூப்பரான வெரைட்டிஸ் வந்திருக்கு. பார்த்ததுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்த்ததுமே சூப்பரா இருக்கும். மெட்டீரியல் வைஸ்மே நல்லா இருக்கும். அதெல்லாம் அப்பப்போவே ரொம்ப ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆயிடும். ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் மட்டும் மல்டிபிள்ஸ் இருக்குறதோ அந்த மாதிரி ஏதாவது மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குறது தான். மிச்சபடி வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஓல்ட் வீடியோஸ்ல இருந்து நீங்க எடுக்கறீங்க அப்படினா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அவேலபிள்ல இருக்காது. இஃப் சப்போஸ் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இல்ல மல்டிபிள்ஸ் இருந்ததுல கொஞ்சம் சோல்ட் அவுட் ஆகி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு இப்படிங்கிற பட்சத்துல தான் இருக்கும். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்க அப்படினா டிசைன் சூப்பரா இருக்கலாம், கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கலாம், அவ்வளோ ஃபாஸ்டா போயிடும். அதுவும் இல்லாம மெட்டீரியல் வைஸ் ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அந்த மெட்டீரியல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அகெயின் வேற கலர் காம்பினேஷன்ல அதே இதை அவங்க வந்து இல்ல வேற டிசைன்லயோ இல்ல சேம் டிசைன்லயோ வேற கலர் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிற டைம்ல வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடுது அப்படின்னா பார்த்துட்டு அந்த அவைலபிள் கலெக்ஷன்ல என்ன இருக்கோ அகெயின் பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடு மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட் கிடைக்குது கஸ்டமருக்கு அப்படின்னா அதே டிசைனா இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டிசைன் பற்றி ரொம்ப பிரச்சனை கிடையாது. கலர் காம்பினேஷன்ஸ் வேற இருக்கும் போது பார்க்க அப்படியே வேற மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு அதே டிசைன்ல வேற கலர் காம்பினேஷன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எதெல்லாம் யூனிக்கா இருக்கிறதுக்கு பார்த்ததுமே நமக்கு தெரியும். ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு, மெட்டீரியல் வைஸுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு தோன்றது ரொம்ப ஃபாஸ்டாவே புக் பண்ணிக்கோங்க. அதை நம்ம லேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனாலதான் சொல்ல வரேன் இந்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோல இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு 20க்கு மேலேருந்தே வந்து தீபாவளி ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு தான் இருக்கும். கஸ்டமர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி இதை நான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்றேன், நல்லா ரிச்சா இருக்குமா கிராண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால ஆல்ரெடி நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்னும் வந்து உங்களுக்கு 1.5 மந்த் அப்படிதான் இருக்கு தீபாவளி அக்கேஷனுக்கு. ஸோ அடுத்த தீபாவளி அக்கேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு பூஜா ஹாலிடேஸ், இந்த சரஸ்வதி பூஜா இதெல்லாம் வந்துடும். ஸோ அந்த இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ்ல இருக்கட்டும் இல்ல டீச்சர்ஸா இருக்காங்க அப்படின்னா அந்த அக்கேஷன் முடிஞ்சு கூட ஒரு ஒர்க் பண்ற இடத்துக்கு வியோ பண்ணும் போது ரொம்ப கிராண்டா இல்லாம ஒரு சிம்பிளா வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு நியூ சாரி வியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்குமே சொல்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இத மாதிரி வந்து அதுக்கு அடுத்து ஒரு நல்ல பிக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி போனா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, எல்லா அக்கேஷன்ஸ்க்குமே ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா தீபாவளி ஆர்டர்ஸ் பிஃபோராவே பிளேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரஷ் அப் ஆயிடும். ஸோ இந்த மந்த் இப்போ 20th வந்துடுச்சுனாலே ஃபுல்லா ரஷ் அப் ஆயிடும். ஏன்னா 20 to 21 மந்த் தான் இருக்கும் தீபாவளிக்கு. ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிளேஸ்ல இருந்தும் ஆன்லைன் ஷாப்பிங், சாரீஸ், குர்த்திஸ் மட்டும் கிடையாது, நிறைய இது இப்ப தீபாவளிக்கு டெக்கரேட் பண்றதுக்கோ இல்ல என்ன மாதிரி இதானாலுமே எல்லாமே ஆன்லைன்ல நிறைய போயிட்டு இருக்கிறதுனால எல்லா பார்சல்ஸும் அங்கங்க எல்லா பிளேஸ்ல இருந்து டிஸ்பேச் ஆகுறதுனால எல்லாமே ரொம்ப ஸ்லோ டிலே ஆயிடும் கொரியர்ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடையில இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இப்போ கூட இன்னைக்கு கூட ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம் அந்த டிஸ்ட்ரிக்ட் குறிப்பிட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா
கொரியர் பர்சன்ஸ்னால உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி கொரியர் சர்வீஸ் அப்படின்னாலே ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டோ இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட்டோ இதுதான் வந்து உங்களுக்கு லாரி இந்த மாதிரி சர்வீஸ்ல போகும். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏரியா வைஸ் அப்படின்னு டெலிவர் பண்ணும்போது ஒரு கொரியர் பர்சன் அவங்களோட பைக் 2-வீலர் சர்வீஸ்ல தான் வருவாங்க வந்து நமக்கு பார்சல் டெலிவர் பண்ண. அப்ப ரெயின்ஃபாலா இருக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து அன்னைக்கு வந்து பார்சல் டெலிவர் பண்றது டிலே ஆயிடும். ஸோ இதனால தான் சொல்ல வரோம், நிறைய இதனால ஒரு பார்சல்ஸ் நிறைய இருக்கிறதுனாலயோ அதுக்கப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலே இதனால கூட கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால எந்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னாலும் நீங்கள் அதை 1 month பிஃபோரே ப்ரீ பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்ச சாரீ வருது அப்படின்னா அதை டிலே பண்ணிடாதீங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் ஷிப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரினாலுமே நம்ம வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மினிமம் 5 kgs அப்படிங்கும் போது தான் உங்களுக்கும் லாஸ் இல்லாம ஒரு ஷிப்பிங் பண்ண முடியும். ஏன்னா 1 kg 2 kgங்கும் போது பர் கேஜிக்கு வந்து 4000 3500 அந்த மாதிரி சார்ஜஸ் ஆகும். இதே வந்து உங்களுக்கு 5 kgs அப்படிங்கும் போது பர் கேஜியோட சார்ஜஸ் கம்மியாகும். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு 10 kgs அண்ட் அபோங்கும் போது இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் கம்மியாகும். இந்த மாதிரி கேஜிஸ் அதிகமாக பர் கேஜியோட சார்ஜஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் உள்ளவங்களுமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அக்கேஷன்ஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிறவங்களுக்கும் தேவைப்பட்டால் சேர்த்து கூட ஷிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷிப்பிங் காஸ்ட் கம்மியாகும். ப்ளஸ் இல்லை நான் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்க என்னோட ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, என்னோட ஃபேமிலி பர்சன்ஸ்க்கும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபேமிலிக்குமே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஷிப்பிங்ல 15 kgs 20 kgs இந்த மாதிரி போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இல்லை நம்ம தமிழ் பர்சன்ஸ் இருக்கீங்க, இல்லை என்ன லாங்குவேஜ் பர்சன்ஸ் இருந்தாலுமே சரி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலுமே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த அக்கேஷன்ஸ் வர்றது எப்படியா இருந்தாலும் ஒரு ட்ரெடிஷனல் வியர் தான் நாங்கள் வியர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற போது அப்போ வந்து உங்களுக்கு வெயிட்க்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ வந்து பார்த்து இன்டர்நேஷனலில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 2 and நம்பர் 3 என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான். கலெக்ஷன் கம்மியாக தான் வந்திருக்கு சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரியை பொறுத்தவரையும். ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ பார்க்குறீங்களா 599 ப்ளஸ் ஷிப்பிங். இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. இதோட ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 850 ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸில் இருக்க சாரீ தான். இப்போது ஒரு தீபாவளி ஆஃபருக்காக வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி மார்னிங் கூட நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்போம். அதுலேயுமே ஒரு சில சாரீ வந்து கம்மியான அப்டேட் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் இந்த பனாரசி டிஷ்யூ சாரீ, கட்டான் சாரீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999 ப்ளஸ் ஷிப்பிங், 950 ப்ளஸ் ஷிப்பிங் ஒர்த்து சாரீ தான் ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எப்போவாது ஒரு சில சாரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் வரும். அதை நம்ம ஒரு சில டைம் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடியோலேயே போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு சில இதில் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்காம பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்க இடத்துல மென்ஷன் ஆகாமல் இருக்கும். அதனால் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்ததுமே கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இந்த சாரீ பிஃபோர் நம்ம வந்து ஏதாவது போஸ்ட் பண்ணியிருப்போம், வேறு ப்ரைஸில் போஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் வந்து நல்ல கம்மியான ப்ரைஸில் வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் சாரின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கான ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்க சாரீ. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ இது வந்து இவ்வளோ தூரம் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு புக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயின் வேறு கஸ்டமர் கேட்கும்போது நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன் பட் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பீஸ் 3 பீஸ் இல்லை சிங்கிள் பீஸ் இப்படி தான் இருக்கும். கஸ்டமர் வந்து உடனே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கே, நல்ல குவாலிட்டியாக இருக்கேன்னு புக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து ஃபாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2ல சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் கலெக்ஷன் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அப்படியே 1 by 1 பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர் 3ல மிக்சட் கலெக்ஷன், ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன் மிக்சட் வந்திருக்கு. அது என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3ல போஸ்ட் பண்ணியிருக்க சாரி 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் டோலா சில்க் அண்ட் வந்து உங்களுக்கு விஸ்கோ சில்க் போட்டிருக்கோம். டோலா சில்க்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோலா சில்க் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குற இது டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரி ஆஃபீஸ் வியர் டோலா வந்திருக்கு. அடுத்து வந்து ஜிம்மி டோலா சில்க் வந்து 2 பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலாம்கரி டோலா சில்க்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து காப்பர் டோலா சில்க்னு சொல்லிட்டு நல்லா ரிச்சா ஜரி வீவிங் கொடுத்த மாதிரி காப்பர் வீவிங் கொடுத்த மாதிரி இருக்கிற டோலா சில்க் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோலா சில்க் வந்திருக்கு. விஸ்கோ சில்க் சாரியை பொறுத்தவரையும் ஒரு டிசைன்ல இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலா 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.